நான் உங்க அனீஸ். யோக கலாச்சாரத்தின் அடிப்படையில இயற்கையிலேயே உருவாகி இருக்கிற வெள்ளியங்கிரி மலையில இன்னைக்கும் பல சித்தர்கள் உலா வருவதாகவும் பலவிதமான அமானுஷ்யங்கள் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இதுவரை மீடியாக்கள் நுழையாத வெள்ளியங்கிரி மலைக்கு தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரை மீடியாக்கள் நுழையாத தென் கைலாயத்துக்கு ஒரு பயணம். பெரிய பெரிய மகாபுருஷர்கள் பூராமே இந்த இடத்துல வந்து தவம் பண்ணியிருக்காங்க. 7வது மலையோட உச்சியில தான் சுயம்பா உருவான பஞ்சபூதம் லிங்கம் இருக்கு. அதை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம். வெள்ளியங்கிரி மலை சொல்லித்தரும் யோக கலாச்சார ரகசியங்கள். 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். கங்கை நதி பாயக்கூடிய காசியில் எப்படி மனிதர்களோட பாவங்கள் தொலைக்கப்படுதோ அதே போல தான் தென் கைலாயமான வெள்ளியங்கிரியிலையும் மனிதர்களோட பாவங்கள் தொலைக்கப்படுது. காசியில் இறந்தால் முக்தி, அதுபோல் முக்தி அடையக்கூடிய ஒரு இடம்தான் தென் கைலாயம். அப்படி தென் கைலாயமான வெள்ளியங்கிரிக்கு நாங்கள் பயணம் செய்த அனுபவத்தையும் எங்களுக்கு கிடைச்ச அமானுஷ்யமான விஷயங்களையும் தான் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறீங்க. ஹிமாலயாஸ்ல இன்னைக்கும் நிறைய சாமியார்கள் குகைக்குள்ள யோக பயிற்சிகள் செய்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவனையே மலை ரூபத்துல பார்க்கறது தான் கைலாய தரிசனம். இந்தியாவின் வட துருவத்துல ஹிமாலயாஸ்ல இருக்கிற கைலாச தரிசனத்துக்கு இணையானது தமிழ்நாட்டுல கோவையில இருக்கிற வெள்ளியங்கிரி மலை. இத தென் கைலாயம்னு சொல்லப்படுது. இதுவரை சிலர் மட்டுமே போய் வந்த இந்த மலைக்கு முதல் முறையா நம்மோட 3வது கண் டீம் பயணம் செய்யவிருக்கும். இதன் மூலமா தென் கைலாயத்துக்கு பயணம் செஞ்ச நிறைவு உங்களுக்கு கிடைக்கவிருக்கு. அது மட்டும் இல்லாம பல அமானுஷ்ய அனுபவங்கள் இந்த ட்ரிப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்த்து நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த தென் கைலாய பயணம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல 3வது கண் நிகழ்ச்சியில எக்ஸ்க்ளூசிவா ஒளிபரப்பாகவிருக்கு. இந்த வெள்ளியங்கிரி மலை பயணம் ரொம்பவே டஃப்பானது. அதனால அதுக்கேத்த ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நாம மேல போயிட்டு வர தேவையான திங்ஸ் இது எல்லாத்தையும் நானும் என்னோட டீமும் எடுத்து வச்சுக்கிட்டோம். சாப்பாடு எல்லாம் நாமே தான் பார்த்துக்கணும். அதனால ஸ்டவ் பாத்திரங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். சென்னையில இருந்து கோவையை நோக்கி என்னோட பயணம் ஆரம்பமாச்சு. கோவையில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு வெள்ளியங்கிரி மலை அடிவாரம். வண்டியில மலை அடிவாரத்தை நெருங்கவே மலை எனக்கு ஒரு பெரிய சிவலிங்கம் மாதிரி காட்சி கொடுத்தது. இன்னும் பூண்டிக்கு 8 கிலோமீட்டர்னு வழியில ஒரு போர்டை பார்த்தேன். பூண்டி, இதுதான் மலை அடிவாரத்துல இருக்கிற ஊர். நான் அடிவாரத்தை நெருங்கிட்டேன்னு எதிரில் வர பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு. மலை அடிவாரத்தை நெருங்கும் போதே ஏதோ இயற்கையோட வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரியே ஒரு உணர்வு. கட்டிடங்கள் அற்ற சாலை, பசுமை வெளிரி போன சாலையோர மரங்கள், தொலைவில் தெரிஞ்ச மலை, இது எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு வெறுமையை சொல்ற மாதிரி இருந்தது. எதிரில் கையில ஒரு தடியோட சிலர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சில வண்டிகளும் எதிரில் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேர பயணத்துல நான் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். வண்டியை அடிவாரத்துல நிறுத்திட்டு மலை ஏற தயாரான. மலை அடிவாரத்துல மலையோட நுழைவாயில்ல ஒரு அலங்கார வளைவு இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே சில வித்தியாசமான அறிவிப்பு பலகைகளை பார்க்க முடிஞ்சது. சிகரெட், லைட்டர், பீடி, புகையிலை இதெல்லாம் கொண்டு போக தடை விதிச்சு வனத்துறை இங்க ஒரு அறிவிப்பு பலகைகளை வச்சிருக்காங்க. ரத்தம் வறண்டு போன மனிதனை போல இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே வெளிரி போன பசுமையோட தான் பார்க்க முடிஞ்சது. இதுக்கான பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்லவும் தடை விதிச்சு அறிவிப்பு பலகைகளை வச்சிருந்தாங்க. அடுத்து அடிவாரத்துல வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரமான பூண்டிக்கு போகலாம். பூண்டியில் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தில் ஒரு சின்னதாக மேடை அமைச்சு பூண்டிநாதரை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் மலை ஏற முடியாதவங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு கோவில் தேவைப்பட்டதுனால அந்த இடத்துல வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலில் தான் வயதானவர்களும் பெண்களும் தங்குறாங்க. ஆண்கள் மட்டும் மலை மீது போயிட்டு வராங்க. இங்க ஒரு கவுண்டர்ல மலை ஏற தேவையான தடி விற்பனை செய்யறதா சொல்லியிருந்தாங்க. இதை எடுத்துட்டு மலை ஏற மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு போற வழியில சொல்றேன். நான் போய் மலை ஏற
எனக்கு ஒரு தடியை வாங்கிட்டு வந்தேன். இந்த மூங்கில் தடி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ நான் மலை ஏற தயாராயிட்டேன். படிக்கட்டுகள் ஆரம்பமாகிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபத்துல மலை ஏற வந்தவங்க நிறைய பேர் தங்கி இருந்தாங்க. சிறுமிகளையும் வயதானவங்களையும் தவிர பருவம் அடைஞ்ச பெண்கள் இந்த மலை ஏற அனுமதி கிடையாது. அதனால இங்க இருக்கிற மண்டபத்துல குடும்பத்தோட வந்தவங்க ஆண்களை மலையேற அனுப்பிட்டு மத்தவங்க எல்லாம் இந்த மண்டபத்துல தங்கி இருந்தாங்க. மலையேற முடியாத குழந்தைகளும் பெண்களும் இந்த மண்டபத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட வெள்ளிங்கிரி மலை பயணம் ஆரம்பிச்சிடுச்சு. மலைப்பாதை படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்துல நிறைய சாமியார்கள் இருந்தாங்க. சடாமுடியும் இவங்களோட சிவகோஷமும் சங்கொலியும் என்னோட வெள்ளிங்கிரி மலை பயணத்தை இனிமையா தொடங்கி வச்சது. பழனி மலையிலையும் இப்படித்தான் நிறைய சாமியார்கள் குவிஞ்சிருப்பாங்க. வாழ்க்கைய வெறுத்து போய் சாமியாரானவங்களும் வறுமைக்காக சாமியாரானவங்களும் இருக்கிற இதே கூட்டத்துல தான் தவத்துல சிறந்த பெரிய மகான்களும் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்படி காவி உடையோட இருக்கிறவங்கள நான் எப்பவுமே அலட்சியப்படுத்துறதில்ல. இந்த சங்கோலியும் அரோகரா கோஷமும் எனக்குள்ள சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸை ரசிச்சபடியே நான் இந்த சாமியார்கள் வச்சு வழிபாடு செய்யும் சிவலிங்கத்தை வணங்கிட்டு படியேற தொடங்கினேன். அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல சிலர் மலையேறவங்களோட லக்கேஜை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மலைக்கு யாரும் பிளாஸ்டிக் பேக்கையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ எடுத்துட்டு போக கூடாதுன்னு வனத்துறை இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எல்லாரோட பையையும் பிரிச்சு அதுல இருக்கிற பிளாஸ்டிக்ஸை எடுத்துட்டு பேப்பர்ல பேக் பண்ணி கொடுத்தாங்க. சிலர் பிளாஸ்டிக்ல பேக் பண்ண விபூதி பாக்கெட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் பேப்பர்ல மடிச்சு கொடுத்தாங்க. என்னோட பேக்ல இருந்த பொருட்களையும் வெளியே எடுத்தாங்க. நான் சாப்பாடு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அதை பேப்பர்ல மடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல இருந்த பண்ணையும் பிரிச்சு பேப்பர்ல கட்டி கொடுத்தாங்க. காட்டு பகுதிகளில் இப்படி பிளாஸ்டிக்ஸ் கொண்டு போறதால அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. வனத்துறைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் நடக்க தொடங்கினேன். இந்த வெள்ளிங்கிரி மலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 மலைகள் இருக்கு. இப்ப நான் ஏறிக்கிட்டு இருக்கிறது முதல் மலை. இது ரொம்ப நெட்டா இருக்கும்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ நடக்கும்போதுதான் அதை என்னால நல்லா உணர முடியுது. கடினமான இந்த மலைப்பாதையில குதிரையின் குளம்படி சத்தம் மாதிரி எல்லாரும் இந்த தடிய ஊனி நடக்கிற சத்தம் ஒரே ரிதத்தோட கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு எதிரில நிறைய பேரு தடிய ஊனி இறங்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பரவச அனுபவம் இவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் கிடைச்சிருக்கு. திடீர்னு எதிரில ஒருத்தர் உடுக்கையை அடிச்சுக்கிட்டே இறங்கிட்டு இருந்தாரு. கொண்டாட்டம் தான் ஆன்மீகம். அது இந்த மாதிரியான மலைப்பயணங்கள்ல தான் இப்படி பல விதங்கள்ல வெளிப்படும். இதையெல்லாம் நேரடியா தரிசிக்க இந்த பயணம் எனக்கு உதவுது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது.
தென் கைலாயமான வெள்ளையங்கிரி யாத்திரை அப்படின்னு சொல்கிறது காசி யாத்திரை, மானசரோவர் யாத்திரை, கைலாய யாத்திரைக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு இடம் வெள்ளையங்கிரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் அங்கே போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இப்படி மீடியா வெளிச்சம் படாத ஒரு இடத்துல முதல் முறையாக போய் நாங்கள் அங்கே நடந்த விஷயங்களை பதிவு பண்ணது ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நான் இன்னைக்கு கோவையில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இந்த மலையில நிறைய சித்தர்கள் உலா வரதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. நிறைய அமானுஷ்யங்கள் இங்க இருக்கு. இதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இன்னைக்கு வெள்ளையங்கிரி மலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லா நாளும் மலை ஏற வர முடியாது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசம் மட்டும்தான் வெள்ளையங்கிரி மலைக்கு பயணம் செய்ய அனுமதி உண்டு. மற்ற நாட்கள்ல யாரும் மலை ஏற அனுமதி கிடையாது. இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அதனால வனத்துறை மற்ற நாட்கள்ல இந்த மலைக்கு போக அனுமதிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு இங்க ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. வன விலங்குகளாலையும் இயற்கையாலையும் இங்க மற்ற நாட்கள்ல ஆபத்துகள் அதிகம். முதல் மலையே இவ்வளவு நெட்டா இருக்கே, தொடர்ந்து நம்மால ஏற முடியுமான்னு எனக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அந்த சமயத்துல தான் எனக்கு பதில் சொல்ற மாதிரி எதிரில சில வயசான பாட்டிங்க அலட்டிக்காம இறங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே என்னோட சந்தேகம் இருந்த இடம் இல்லாம காணாம போச்சு. இந்த மலை பயணத்துல முதல் சுவாரஸ்யம் என்னோட கண்ணில் பட்டுச்சு. அடுத்து ஒரு குகை கோவில் இருக்கிறதா ஒரு போர்டை நான் பார்த்தேன். அதை நோக்கி நான் வேகமா நடக்க தொடங்கினேன். குகை அப்படின்னாலே நிச்சயமா ஏதாவது ஒரு சித்தருக்கு அங்க தொடர்பு இருக்கும். நான் தேடி வந்த அமானுஷ்யம் இங்க இருந்துதான் ஆரம்பமாக போகுதுன்னு என்னோட உள் மனசு துடிக்க ஆரம்பிச்சது. நான் நினைச்ச மாதிரியே இருந்தது குகை கோவில். எல்லாரும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் மீடியா யாரும் உள்ள போய் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. முதல் முறையா நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நானும் குகை கோவிலுக்குள்ள போனேன். உள்ள ஒரு அற்புதமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. ஒரு சாமியார் இருந்தாரு. நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியை பத்தி சொன்னதும் நமக்காக ஒரு பிரத்யேகமான பூஜையை செஞ்சாரு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கிழக்கு திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஒரு முறை போற்றி, ஒரு முறை போற்றி, 1000 முறை போற்றி போற்றி. இதுல அவர் சிவனை அர்ச்சனை செய்யும் போது சில வார்த்தைகள் எனக்கு வித்தியாசமானதா பட்டது. மனோன்மணி, ரிஷிமார்கள், 63 நாயன்மார்களை எல்லாம் குறிப்பிட்டு போற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா, மனோன்மணி அம்மனுக்கு அரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா, தேவாதி தேவர்களுக்கு அரோகரா, ரிஷிமார்களுக்கும் அரோகரா, 63 நாயன்மார்களுக்கும் அரோகரா, என் ஐயன் நந்தியும் பெருமானுக்கும் அரோகரா. சித்தர்களை வழிபடும் இடத்துலதான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனோன்மணின்னு இவர் குறிப்பிடுறது வேற யாரையும் இல்லைங்க, நம்ம ப்ரோக்ராம்ல இப்ப பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற பாலாக்குட்டிய தான் சித்தர்கள் மனோன்மணின்னு சொல்லுவாங்க. எனக்கு தொடக்கமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க இருக்கிற இந்த சாமியாரோட பேரு உதயகிரி. வெள்ளையங்கிரி மலையில நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கிறதால தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு இங்கேயே நிரந்தரமா வந்து தங்கிட்டதா என்கிட்ட பேசும்போது குறிப்பிட்டாரு. 7வது மலை மேல அந்த இரவு நேரத்துல கரெக்டா 11:30 to 12 மணிக்கு சிவனுக்கு உகந்த பஞ்சவாத்தியம் சொல்றது அங்க வாசிக்கப்படுது. அதுவும் பூமிக்கு அடியில். இத நான் கேட்டிருக்கேன். அதே போல சில பேர் வந்து இடி மாதிரியும் காத்து பயங்கர ஓசைகள் மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஓசையை நான் அபூர்வத்தில் என்னுடைய சரித்திரத்தில் நான் கேட்டதில்லை. இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவனுடைய மலையில தான் நான் கேட்டிருக்கிறேன். அதனால தான் என்னுடைய கடமைகளை முடிச்சு இறைவனுடைய பணிக்காக வேண்டிய நான் முழுமையா இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த குகை கோவில் மகா புருஷர்கள் தவம் செஞ்ச இடம். அதனால இது தியானம் செய்ய உகந்த இடம்னு உதயநிதி குறிப்பிட்டு சொன்னாரு. சரி,
இப்போ இந்த குகையை பற்றி சொல்லுங்க. இந்த என்ன குகை இது? இந்த குகைங்கிறது வந்து பார்த்தோம்னா மேலே தேங்காய் உருட்டானாங்கன்னா இந்த இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது பெரிய பெரிய மகாபுருஷர்கள் பூராமே இந்த இடத்துல வந்து தவம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த ஹோல்ஸு. ஃபர்ஸ்ட் ஆதி காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படியே இதாகி கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள இதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த இடத்துல வந்து இந்த குமிஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல என்ன குமிஞ்சு எடுக்குதுன்னா அந்த வைப்ரேஷன் ஆற்றல் சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆற்றல் சக்தி தியானம் பண்றவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான இடம். இந்த மலையில இருக்கிற நிறைய அமானுஷ்யங்களை எனக்கு உதயகிரி பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பார்க்க நான் புறப்பட்டேன். அவர்கிட்ட விடை பெற்று குகை கோவில்ல இருந்து வெளியே வந்து திரும்பவும் மலையேற தொடங்கினேன். முதல் மலை ஏறுறது ரொம்பவே சிரமமான காரியமா இருந்தது. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன். சுமார் 6000 அடி உயரம் உள்ள வெள்ளையங்கிரி மலையோட உச்சியில் தான் பஞ்சலிங்கம் இருக்குது. அங்கே வரக்கூடிய சூரிய ஒளியை தான் சிவ தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 7வது மலையோட உச்சியில் நாங்கள் பார்த்த லிங்கமும் நாங்கள் பார்த்த சிவ தரிசனமும் ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. கோவை வெள்ளியங்கிரி மலையில தான் நான் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னைக்கும் அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் வெள்ளியங்கிரியில முதல் மலையை ஏறிக்கிட்டு இருக்கேன். வெள்ளையங்கிரி மலைப்பயணத்தில் வந்து நம்ம இப்போ முதல் மலையில் இருக்கோம். இந்த மலை வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. இந்த மலையில் வந்து சுமார் ஒரு 1500 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் மலையும் 7வது மலையும் தான் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான மலை. மற்ற மலைகள்லாம் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 7வது மலையோட உச்சியில் தான் சுயம்பா உருவான பஞ்சபூதம் லிங்கம் இருக்குது. அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். எனக்கு எதிரில் ஒரு பெரும்ப நாற்காலிய 2 மூங்கில் வச்சு கட்டி தூக்கிட்டு போனாங்க. மலை ஏறும்போது யாருக்காவது முடியலன்னா இது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி. அவங்களுக்கு இந்த டோலி மூலமா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பயணத்துல பாதை ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு விதமா மாறிக்கிட்டே இருக்கு. இதோ இப்ப மண் உருண்டைகள் தான் பாதையா இருக்கு. இதுல நடக்கிறது இன்னும் சிரமமான காரியமா இருக்கு. இனி என்னால நடக்க முடியுமான்னு தெரியல. நெஞ்சு படபடக்க என்னோட பயணத்தை தொடர்றதா வேண்டாமான்னு யோசிச்ச சமயத்துல தான் எனக்கு ஒரு கட்டிடம் தெரிஞ்சது. இதுதான் வெள்ளை விநாயகர் கோவில், முதல் மலையோட எல்லை. வெற்றிகரமா முதல் மலையை கடந்துட்டேன்னு தெரிஞ்சதுமே திடீர்னு ஒரு புத்துணர்வு உடம்பு முழுக்க பரவ தொடங்குச்சு. முதல் மலையை கடக்கிறதே ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த மலை ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். சுமார் ஒரு 1500 படிக்கட்டு கொண்ட அந்த மலையோட உச்சியில் தான் வந்து வெள்ளை விநாயகர் கோயில் இருக்குது. மலைப்பயணம் வந்த பலரும் முதல் மலையே கடக்க முடியாமல் அந்த வெள்ளை விநாயகரை வணங்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க. சித்தர்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த சுயம்பு லிங்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு முதல் மலையை கடந்து வெள்ளை விநாயகரை வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2வது மலைக்கு நடக்க துவங்கினோம். இந்த வெள்ளியங்கிரி மலை முழுக்க முழுக்க யோகத்தோட தொடர்புடையது. இன்னைக்கும் நிறைய சித்தர்கள் இங்க சூட்சம ரூபத்துல உலாவிக்கிட்டு இருக்காங்க. இந்த முதல் மலை நம்மோட மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. நான் திருச்சியில பொன்மலை பரதேசி சுவாமிகளோட 6 சக்கர வீட்டுல முதல் அறை பாதாளத்துல இருந்ததை பார்த்தோம். அதுதான் இந்த முதல் மலையோட வேலை. இந்த மலை ஏறி வரும்போது மூலாதாரம் இயங்க தொடங்கும். அதனால தான் முதல் மலையோட முடிவுல மூலாதாரத்துக்கு அதிபதியான விநாயகரோட கோவில் அமைஞ்சிருக்கு.
இந்த வெள்ளியங்கிரி மலைய சிவராத்திரி பௌர்ணமி மாதிரியான நாட்கள்ல எதுவும் பேசாம முழு கவனத்தோட 7 மலையை ஏறி முடிச்சதும் நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன்ஸ் நிச்சயம் கிடைக்கும்னு, சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. 7 மலைகளை கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலையில கடைசி மலையில நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு விவரிச்சாரு உதயகிரி. இமயமலை தொடரில் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் புதஞ்சிருக்கு. அதனால தான் கைலாஷ் யாத்திரை ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் தென் கைலாயமான வெள்ளையங்கிரியும் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் வெள்ளையங்கிரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய உதயகிரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே பெருமைப்பாக இருந்தது. அதாவது 7வது மலையோட உச்சியில் பஞ்சவாத்தியம் சவுண்டு கேட்கும், சில சமயம் அதை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி 7வது மலையோட உச்சியில் எங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்டது. அதை நாங்கள் முதல் முறையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. இங்க சிவனுக்குரிய பஞ்சவாத்தியம் கேட்கும்னு இவர் விவரிக்கும் போது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா நான் 7வது மலையில அந்த சத்தத்தை நேரடியா கேட்டதும் எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அப்போ பதிவான அந்த பிரணவ ஒளிய நீங்களும் கேட்கத்தான் போறீங்க. இந்த பயணத்துல இப்படி நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் எங்களை திக்குமுக்காட செஞ்சதுன்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் மீண்டும் இதே வெள்ளியங்கிரி மலை பயணத்தின் தொடர்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தங்க ரத்தினவேல் மீது போடப்பட்ட பூமாலையும் பட்டு துண்டும் லட்சக்கணக்கில் ஏலம். இந்த வேலுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலில் போட்ட அந்த மாலை, பட்டு துணி எல்லாமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு வரைக்கும் ஏலம் போகிறாங்க. அப்படி ஏலம் போடுறப்ப எடுக்கிற பொருள் வந்து எல்லாமே மனசில் நினச்சிட்டு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அமானுஷ்யங்களும் அதிசயங்களும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.